நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்களா? தென் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். எஸ், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீங்கள் ஆல்ரெடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி குவார்டர்லி எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோவில் மிட்டம்கான போர்ஷன்ஸ் என்னென்ன, ஐ மீன் நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் போர்ஷன்ஸ் என்னென்ன, அண்ட் எந்த டேட்குள்ளே வந்து இந்த மிட்டம் போர்ஷன்ஸை கவர் பண்ணணும், அண்ட் நெக்ஸ்ட் ஹாஃப் இயர்லிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் உங்களோட ஃபைனல் போர்ட்ஸ். எல்லாரோட ஆசை, கனவு, ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பயம், ஒரு சிலருக்கு பெரிய பயமாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன பயமாக இருந்தாலும் சரி, பெரிய பயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடும். அஃப்கோர்ஸ் அதுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பாருங்கள். எஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட்டம் போர்ஷன்ஸ்க்கான பிளான் அண்ட் இது எப்போ கவர் பண்ணணும், என்னென்ன கவர் பண்ணணும், ஏன் இந்த போர்ஷன்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்லி சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ஐடியா அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து புரியும். எஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புது வீடியோ வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்டடி கைட்ஸ் ஆகட்டும், எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு அப்டேட் வரதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லெட் டிஸ்டர்ப் பண்ண வீடியோ எடுத்துட்டு இல்லை. எஸ், இந்த போர்ஷன்ஸை லைக் ஸ்டடி பிளானாக வந்து கொடுக்க சொல்லி உங்கள் செட்டில் இருந்து சங்கவின்ற ஒருத்தர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ், அவங்களுக்கு வந்து நீங்கள் தேங்க் பண்ணணும். பிகாஸ் இந்த வீடியோ இந்த டைமில் உங்களுக்கு வந்து சேருதுன்னா அதுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்க. வித்தவுட் எனி டிலே நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர்ஸில் நீங்கள் வந்து எதை வந்து மிட்டம் போர்ஷனுக்குள்ளே முடிச்சிருங்க. ஐ மீன் ஒரு சில ஸ்கூலில் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி அப்படின்ற கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. பட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வந்து போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சைக்கிளிக் டெஸ்ட்டு அவங்களே வந்து ஒரு டெஸ்ட் அண்ட் எக்ஸாம்ஸ்க்கான ஸ்கெடியூலை வந்து அவங்களே ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் அவங்க வந்து சைக்கிளிக்காக டெஸ்ட் வைப்பாங்க. அண்ட் தென் அவங்க இஷ்டப்படி ஹாஃப்லி அண்ட் மிட்டம் இல்லை ஃபுல் போர்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. எங்கள் ஸ்கூல்லேயும் வந்து சைக்கிள் டெஸ்ட் ஒரு 3 வச்சுட்டு 3 இல்லை 5 வரையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ரிவிஷன், ஃபுல் ரிவிஷன் அப்படின்ற ஸ்கீம் வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் யூஸ் பண்ணாங்க அண்ட் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற பிளான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இஃப் சப்போர்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மிஸ் மேட்ச் இருக்கும். அதை நீங்கள் எப்படி எடுத்து நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஸ்கெடியூல் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருக்குல்ல. ஸோ லாங்குவேஜ் பேப்பர்ஸில் வந்து ஆல்ரெடி 3 இயல் அண்ட் 3 யூனிட் வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க ஃபார் குவார்டர்லி போர்ஷன்ஸ். ஸோ குவார்டர்லிக்காக படிச்சிருப்பீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் தென் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு ரியலி காம்பவுண்ட் திங்ஸ் ஸோ தட் உங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் பின்னாடி தரேன். பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிட்டம்கான போர்ஷன் வந்து நீங்கள் 5 யூனிட்ஸ் அண்ட் 5 இயல் வந்து தமிழ்லையும் 5 யூனிட்ஸ் இங்கிலீஷ்லையும் வந்து முடிக்கணும். ஒய்? பிகாஸ் நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக இந்த மிட்டம்கான இந்த டேட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து உங்கள் ஸ்கூலில் என்ன தராங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா நீங்களாம் வந்து ஒரு டேட்டை வந்து அசைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நான் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு October 27 வந்து மிட்டம் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸேஷனில் இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த டேட் சொல்லியிருக்காங்க, இந்த டேட் சொல்லியிருக்காங்கன்னா கோ த ஃப்ளோ. அப்படி இல்லை எங்களுக்கு வந்து டிலேவே வைப்பாங்க, அதாவது நவம்பரில் ஸ்டார்டிங்கில் வச்சாலும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வந்து இன்னும் டிலே ஆகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே டிலே ஆகாது. பிகாஸ் டிசம்பரில் வந்து ஹாஃப் லீவ் வைக்குவாங்களே, ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து வச்சுருவாங்க. அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கான டேட் வந்து டிலேவாக இருந்தால் அடுத்த மாதம் 27 வந்து உங்களுக்கு மிட்டம் அப்படின்னு நினச்சி நான் கொடுக்குற அந்த போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தட் வில் பி ஆப்வியஸ்லி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் 5 இயலும் 5 யூனிட்டும் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அந்த 5ன்னு சொல்கிறது எதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் குவார்டர்லிக்கு வந்து ஆல்ரெடி வந்து 3 யூனிட்ஸ் அண்ட் 3 இயல் வந்து முடிச்சிருப்பீங்களா. ஸோ அதோட சேர்த்து தான் இந்த 5 யூனிட் அண்ட் 5 இயலை வந்து நான் சொல்கிறேன். பிகாஸ் யூ ஹேவ் டு ரியலி காம்பவுண்ட் திங்ஸ். இப்போ நீங்கள் வந்து போர்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக ஸோ நம்ம குவார்டர்லிக்கு படித்தது வந்து மிட்டம்க்கு படிக்கிற போர்ஷன் வந்து ஷார்ட் பண்ணி தருவாங்களா. ஸோ நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் ஆகாமல் இஃப் சப்போஸ் சம் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து சேர்த்து தருவாங்க கம்பவுண்ட் பண்ணி, அப்படி கொடுத்தா இட் இஸ் ஃபார் பெட்டர். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து இதை சேர்த்து படிங்க. பிகாஸ் நீங்கள் குவார்டர்லியே படித்ததை திருப்பியும் படிக்கிறப்போ உங்களுக்கு ரிவைஸ் ஆகும். அந்த 3 இயல் அந்த 3 யூனிட் இருக்குல்ல, அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ தட் நீங்கள் ஒரு சில நேரத்தில் அவசர காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஃபுல் ரிவிஷன், ஆஃப் ரிவிஷன் அப்படின்ற மாதிரி டெஸ்ட்லாம் ஸ்கூலில் வச்சாலும் கூட நீங்கள் வந்து அதை மறக்காமல் ஒரு வாட்டி சும்மா கிளான்ஸ் பண்ணிட்டாலே ரிவைஸ் பண்ணிட்டாலே வந்து ஈஸியாக எழுத முடியும். ஸோ தட் நீங்கள் 4th and 5th யூனிட் தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு உங்கள் போர்ஷனில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பின்னாடி ஹெல்ப் ஆகும், யூஸும் ஆகும். இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு படிக்க வேணாம், நான் சொல்கிறதெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் இருந்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் ஃபைன்.
நீங்கள் உங்கள் வழியில் போய்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸும் வந்து குவார்டர்லிக்கு கவர் பண்ணியிருப்பீங்க. இஃப் சப்போஸ் நான் கேட்ட டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் கேட்டுட்டு இந்த வீடியோக்கான கான்டென்ட் வந்து எழுதினேன். ஸோ அது வரைக்கும் நான் கேட்டதில் ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து குவார்டர்லிக்கே வந்து மோஸ்ட் ஆஃப் கவர் பண்ணிட்டு தான் வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி ஏதாவது 1-2 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் சரியாக படிக்காமல் இருந்தால் அந்த 1 or 2 சாப்டர்ஸை சேர்த்துக்கோங்க. பட் மேக் இட் பிஃபோர் ஆஸ் தி உங்களுக்கான எக்ஸாம்க்கான மிட்டம்க்கான டேட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. அது முடிச்சிட்ட பிறகு வால்யூம் 2 வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7, 8, 10 and 12 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் வந்து ப்ராபபிலிட்டி 11th வந்து நான் விட்டுருப்பேன். பிகாஸ் அது கொஞ்சம் பெரிய டாபிக் அண்ட் நீங்கள் அதை டெப்த்தாக ஃபுல் டைம் எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஒரு தெளிவுக்கு வந்துடலாம். ஸோ தட் நீங்கள் திருப்பி வந்து ரீக்ளான்ஸ் பண்ணவோ அப்படி இல்லைனா வந்து இன்னொரு வாட்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்க வேண்டிய விஷயமும் தேவைப்படாது. ஸோ அதை வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம். ஹாஃப் அலிக்கு அதுக்கான ஸ்கெடியூலும் வந்து நான் தரேன். அதுக்கு முன்னாடி இந்த மிட்டம்க்கு வந்து சாப்டர் 7, 8, 10 and 12 இது 4த்தையும் வந்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், லாங்குவேஜில் வந்து கம்பவுண்ட் பண்ணி படித்த மாதிரி இதில் வந்து எங்களால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எனக்கு புரியுது. ஸோ தட் இதில் வந்து இந்த 4 சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும். ஆனால் இதில் வந்து 7th சாப்டர் பெருசு, 8th வந்து சின்னது, 10th ஓரளவு மீடியமான பெரிய சாப்டர்னு தான் சொல்லுவேன். அண்ட் அதில் லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ், ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு ப்ராப்ளம்ஸாக இருக்கும்ல. ஸோ அதை வந்து முக்கியமாக வந்து படித்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து 5 marks கேட்கறதுக்கான ஆப்வியஸ்லி நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ தட் 7th சாப்டர் அண்ட் 10th சாப்டர் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த 4 சாப்டர் வரைக்கும் நீங்கள் இந்த மிட்டம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆக்சுவலி நான் இந்த வீடியோ வந்து எடுத்து ஒரு 2 days வந்து அப்லோட் ஆகிடும். அப்படி பார்த்தனாலும் உங்களுக்கு வந்து சாலிடாக 1 month வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டெப்பிங் ஆன் டு ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்ட வரைக்கும் வால்யூம் 1 வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வால்யூம் 2 இப்போ வால்யூம் 1 வந்து நீங்கள் ஓரளவு தரவு ஆயிருப்பீங்க. அண்ட் ஆக்சுவலி இதையும் வந்து ஃபிசிக்ஸ் நீங்கள் கம்பவுண்ட் பண்ணி படித்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் அப்படின்ற காரணத்துக்காக பிகாஸ் நீங்கள் இந்த 7, 8, 9 அப்படின்ற ஒரு நான் 3 சாப்டர் வரைக்கும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து தெளிவாக படிக்கணும். அண்ட் 6th சாப்டர் வந்து நீங்கள் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. பிகாஸ் 6th and 7th கொஞ்சம் கோரிலேட்டட். ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம். பட் அங்கே சாப்டர் நேம் வந்து வேறு கொடுத்துருப்பாங்க. பட் கான்செப்சுவலி ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் தான். ஸோ நீங்கள் புதுசாக படிக்க வேண்டியது 7th சாப்டர், 8th சாப்டர் அண்ட் 9th சாப்டர் ஃபிசிக்ஸில் வால்யூம் 2. அண்ட் இது முடிச்சுட்டு உங்களுக்கு சஃபிஷியனான டைம் இருந்துச்சுன்னா 6th சாப்டர் வந்து நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் 6 and 7 ஆல்ரெடி இன்டர்ரிலேட்டட்னு சொன்னல. ஸோ அதனால் ஸோ இதை வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8th சாப்டர் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம்ஸும் இதுலேருந்து 3 mark இல்லை 2 mark கம்பல்சரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி என்னோட கெஸ்ஸிங் 2 mark வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து கேட்டுருவாங்க. 3 mark வந்து உங்களுக்கு இந்த செகண்ட் வால்யூம் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் மோஸ்ட்லி சாப்டர் 8 and 9 இதுலேருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 8th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 9th அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட், 10th வந்து அதோட தான் இம்பார்ட்டன்ட். பட் அது ரொம்ப பெரிய சாப்டர், அதுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. ஆக்சுவலி அந்த சாப்டர் நீங்கள் டெப்த்தாக படித்தா போதும். இசி டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் எடுக்கணும் காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஹாஃப் அலி போர்ஷன்ஸ் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. அங்கே ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக படிச்சுக்கலான்றதுனால நான் 10th சாப்டர் வந்து நீங்கள் சேர்க்காம இருக்கேன். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வால்யூமில் சில சாப்டர்ஸும் செகண்ட் வால்யூமில் 1 or 2 சாப்டர்ஸ் வந்து குவார்டர்லிக்கு வந்து நீங்கள் படித்ததை வந்து கேள்விப்பட்டேன். ஸோ செகண்ட் வால்யூமில் சில சாப்டர்ஸ் கவர் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல. பட் ஃபர்ஸ்ட் வால்யூமாக ஒரு ஓரமாக வச்சுட்டு செகண்ட் வால்யூம்ஸில் சாப்டர் 8, 9, 13, 14 and 15 இல்லை நான் ஆர்கானிக் வந்து ஏன் லீஸ்ட் பார்ட்டாக வந்து நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிகாஸ் சில கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் அட் த எண்ட் படித்து மைண்டில் வந்து டெம்பரரி ஸ்டோர் பண்ணியிருப்பீங்களா. when comparing to physical chemistry and inorganic chemistry, ஆர்கானிக் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அண்ட் சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் நிறைய விஷயத்தை வந்து மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது வந்து டெம்பரரி மெமரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கடைசி நேரத்தில் வந்து படிப்பீங்களே. ஸோ அதுதான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கும் அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தட் ஆர்கானிக்கை வந்து மோஸ்ட் ஆஃப் தி சாப்டர் 11 and 12 வந்து நீங்கள் அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரெஷ்ஷாக படித்து அதை டெம்பரரி ஸ்டோரேஜில் வச்சுட்டு இருந்து அப்புறம் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுதான் என்னோட மெத்தடாலஜி, நான் அப்படி பண்ணேன். ஸோ அதுவும் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இது வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்டர் 9, 8, 13, 14, 15 ஸோ இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து கவர் பண்ணிக்கோங்க. தென் எஸ், மூவிங் டு பாட்னி அண்ட் ஜுவாலஜி. பயோமேக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆர்எல்ஸ் உங்களோட போர்ஷன்ஸ் இதோட முடிஞ்சு யூ கேன் லீவ் தி வீடியோ அண்ட் யூ கேன் கெட் ஸ்டார்டட் டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் midterm exams and with the portions we have listed. So yes, biomax ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் குவார்டர்லி கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ
பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து ஹாஃப் இயர்லிக்கு தான் சில சாப்டர்ஸ், அதாவது எண்ட் போர்ஷன் ஆஃப் த சாப்டர்ஸ் வந்து நடத்தி நீங்கள் அப்போ தான் படிப்பீங்க. ஸோ தட் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸான செகண்ட் சாப்டரும் 5th சாப்டரும் வந்து நீங்கள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ த சாப்டர்ஸ் வாட் யூ நீட் டு கவர் ஃபார் தி மிட் டர்ம் இஸ் 2, 5, 6, 7, 8. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் மிட் டர்முக்கு கவர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் அதை நீங்கள் வந்து எந்த போர்ஷனும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிக்கிறது நல்லது நான் சொல்லுவேன். அண்ட் அதை விட்டால் 7 and 8. ஸோ சாப்டர் 7 and 8ல் மோஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ தட் அதை நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. 5th சாப்டரில் லைன் பை லைனாக படிக்கிறது நல்லது. பிகாஸ் அதில் வந்து இன்டீரியர் 1 மார்க்ஸும் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களுக்குமே வந்து வந்தது. ஸோ அதனால் 5th சாப்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் இன் த பாட்டனி. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர். ஸோ செகண்ட் சாப்டரில் வந்து கான்செப்சுவல் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் சாப்டர் வந்து பார்த்துக்கோங்க. இஃப் பாசிபிள் 3rd சாப்டரில் வந்து கான்செப்சுவல் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஆஃப் இயர்லிக்கு படிக்கிறப்பையோ நான் அடுத்த என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானை வந்து சொல்கிறப்ப நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். ஸோ தட் இப்போதைக்கு நீங்கள் கவர் பண்ணுறது 2, 5, 6, 7, 8 இது வந்து பாட்டனியில் கவர் பண்ணிக்கோங்க. ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்த சாப்டராக இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு 4 சாப்டர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கவர் பண்ண வேண்டியது சாப்டர் 6, 7, 9 and 10. ஸோ இது கவர் பண்ணிங்கன்னா இட் இஸ் குவைட் குட். பிகாஸ் சாப்டர் 6 and 7 த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் நிறைய கான்செப்ட்ஸும் இருக்குது, நிறைய கொஷின்ஸும் இருக்குது. 6th சாப்டர்லாம் வளவல நிறைய தியரி இருக்கும். ஸோ அந்த தியரி எல்லாமே வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக எழுத ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் எல்லாத்தையுமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் லைன் வந்து நீங்கள் புக்கில் இருக்க மாதிரியே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அண்ட் 6th சாப்டருக்கு அந்த புக்கில் இருக்கிறத அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே தேவையில்லை. பிகாஸ் இட் இஸ் ஆல் தியரிட்டிக்கல். அண்ட் 7th சாப்டர்ஸில் ஆஃப்கோர்ஸ் இங்கே சில டேர்ம்ஸ் அண்ட் நேம்ஸ் அண்ட் சில பாக்டீரியாஸ் டிசீசஸோட நேம்ஸ் வரும். ஸோ அது எதுக்காக வருது அண்ட் அதோட ரீசன்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டிசீஸுக்கும் பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கும். அண்ட் சில பாக்டீரியா அண்ட் ஸ்டஃப் எல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். அங்கே எதுவும் மாற்ற முடியாதுன்றதுக்காக இங்கே உங்களோட பொட்டன்ஷியலாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் 7th சாப்டர் வந்து இப்போ நான் வந்து பாட்னியில் 5th சாப்டர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொன்னனோ, ஸோ அந்த மாதிரி இங்கே ஜுவாலஜியில் காட் ஆஃப் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் தான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். அண்ட் அதுலேருந்து எக்கச்சக்கமான கொஷின்ஸும் கேட்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இஃப் ஐ எம் நாட் ராங் உங்களுக்கான 3 மார்க் கம்பல்சரி கொஷினும் அங்கேருந்து தான் வரும் இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர் தான் இவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் 9th and 10th சாப்டர் வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் தென் 8 இஸ் தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் சாப்டர் இன் ஜுவாலஜி. ஸோ அதை வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம். அதை நீங்கள் ஹாஃப் டேயில் கவர் பண்ணுறதுக்கு வந்து கவர் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. ஸோ இதுதான் நீங்கள் மிட்டம்கான போர்ஷன்ஸ் கவர் பண்ண வேண்டியது. ஸோ இதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்றத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் எஸ் நம்ம இந்த ஸ்டடி சீரியஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன மெத்தடாலஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களால் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபுல் பொட்டென்ஷியலாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து படிக்க முடியும் அப்படின்றதுக்கான ரீசர்ச்சஸும் வந்து நான் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து கன்வே பண்ணுறேன். ஸோ தட் யூ கைஸ் வில் பி பெனிஃபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ நோ 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது எவ்வளோ ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப்ன்றது எனக்கு தெரியும். பிகாஸ் நீங்கள் அங்கே எடுக்கிற மார்க்ஸ் தான் வந்து உங்களோட காலேஜை நீங்கள் அந்த காலேஜில் படித்து எங்கள் லைஃப்பில் வந்து அடுத்து மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்ற எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ நோ பிகாஸ் நானும் அந்த ஸ்டேஜை க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்றதுனால தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். எஸ், ஸோ ஸ்டே ஃபோக்கஸ். நான் கடைசியில் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மைண்ட் செட். ஸோ உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். ஸோ அதோட கஷ்டம் எனக்கு புரியுது. அஃப்கோர்ஸ் அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை பெட்டர் ட்ரை பண்ணுங்கள். இஃப் it doesn't work, so become dumb and எல்லாத்தையுமே வந்து புறக்கணிச்சிட்டு ஐ மீன் கீப் ஆல் தோஸ் திங்ஸ் அவே அண்ட் சிட் ப்ரிப்பேர் ஃபோக்கஸ். ஸோ இதுதான் வந்து உங்களோட தாரக மந்திரமாக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ மார்ச் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கும். இன்னும் சாலிடாக 5 months தான் இருக்குது. இந்த 5 monthsல நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமான ப்ரெஷர் எடுக்கணும். பட் இட் இஸ் நான் வந்து உங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்லலை. ஆப்வியஸ்லி திஸ் இஸ் த ரியல் ஃபேக்ட். அண்ட் இதை வந்து நீங்கள் ஈக்குவலி ஸ்பிளிட்டட் ப்ரெஷராக வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இட் ஓன்ட் பி அஃபெக்டிங் யுவர் மைண்ட் செட் அண்ட் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எதுவுமே அந்த அஃபெக்ட் ஆகாது. யூ வில் பி வெல் ட்ரெயின்டு டு டேக் அப் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் 12th படிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் வந்து சீரியல் பார்க்குறாங்கன்னா அப்பயும் வந்து அவங்க வீட்டில் வந்து கூட சேர்ந்து சீரியல் பார்த்துட்டு அப்படி இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த ஒரு 5 monthsக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். அண்ட்
திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து சேரும். இன்னும் ஷேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ வில் மீட் சூன் இன் த ஃபாலோயிங் நெக்ஸ்ட் வீடியோஸ். டாடா பாய், சியர்ஸ்.